Recording screen. We quickly open our project. We are in our project only. We will go to the files. Okay. Got files from Sri. network எடுத்துனா அப்புறம் கொஞ்சம் files வந்துருச்சு. HTTP server. Our project will run here. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஒரு ஃபீட்பேக் கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். என்ன ஃபீட்பேக்னா நிறைய பேர் வந்துட்டு அந்த ஹெச்டிபி சர்வர் டேரெக்டாக உங்களோட ஃபோல்டரில் வச்சு ரன் பண்ணுறீங்க. லைக் இப்போ நான் எப்படி என்னோட ரூட்ல வச்சு ரன் பண்ணணும், என்னோட ஃபோல்டர் வந்து எங்கே இருக்கு அப்படின்னா FSD02 பர்சனல் போர்ட்ஃபோலியோல இருக்கு. பட் நிறைய பேர் வந்து இன்னும் ஃபர்தரா உள்ள போய் ட்ரெயினிஸ் அண்ட் உங்களோட ஃபோல்டர்ல வந்து பண்றீங்க. பட் அந்த ப்ராக்டிஸ் வச்சுக்காதீங்க. ஏன்னா நம்மளோட மெயின் டைரக்டரி வந்து இதுதான். அப்படி நீங்க HTTP அங்க போட்டீங்கன்னா உங்களால பேக்ல வந்து ஃபைல்ஸ் எடுக்க முடியாது. விச் மீன்ஸ் இப்போ ஸ்ரீ வந்து டேரக்ட் ஸ்ரீல இருந்து அந்த ஸ்ரீங்கிற ஃபோல்டர்ல இருந்து அந்த HTTP சர்வர்ங்கிறத போட்டிருந்தாருன்னா விச் மீன்ஸ் FSD02 பர்சனல் போர்ட்ஃபோலியோ இருக்கிறதுக்கு பதிலாக இன்னும் ஸ்லாஷ் ட்ரைனிஸ் ஸ்லாஷ் ஸ்ரீன்னு இருக்கும். அதுக்கப்புறமா வந்து HTTP ஹைஃபன் சர்வர் அப்படின்னு போட்டிருந்தாருன்னா அவரால் எந்த ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னா இதுக்கு பேக்ல வந்து என்னோட ஃபைல்ஸ் எதையுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. விச் மீன்ஸ் இந்த ஃபாண்ட்ஸ் எதையுமே வந்து அவரால் டைரக்டா ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா சர்வரே இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகும். சர்வர் ஸ்டார்ட் ஆகிறது இது இருந்து ப்ரீவியஸ் ஃபைல்ஸ் தான் வந்து அதில் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஹேபிட் வச்சுக்காதீங்க. ஸோ இங்க இருந்தான் அந்த பர்சனல் போர்ட்ஃபோலியோ FSD02 பர்சனல் போர்ட்ஃபோலியோ இந்த ஃபோல்டர்ல வச்சுதான் நீங்க வந்துட்டு எப்போதுமே ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. விச் மீன்ஸ் HTTP சர்வர் போடுவீங்க, கிட் புல் கிட் புஷ் எது போடுறதா இருந்தாலும் இங்க இருந்தே போடுங்க. அதுக்கு அடுத்து எப்படி ஓபன் பண்ணணும் அப்படின்னா நீங்க இங்க இருந்ததுக்கு அப்புறம் உங்களோட ஃபோல்டர் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் ஸ்லாஷ் இனிஸ் ஸ்லாஷ் உங்க ஃபோல்டர் நேம் ஸ்ரீயோடது அண்ட் யார் யாரெல்லாம் அந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறீங்களோ ராஜேஷோடது வேணும் அப்படின்னா ராஜேஷ் சரிண்ணா நீங்க எனக்கு ஃபீட்பேக் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். பட் உங்களோட சேஞ்சஸ் எதுவும் எனக்கு வரல. ரெஸ்யூம்ல இருக்குதா ஜெயிலுக்குள்ள இருக்குல்ல? ஓகே
ரைட். ஸோ இப்போ இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இது வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் மாதிரி மீன்ஸ் இந்த கெல்லியை ரெஃபர் பண்ணியிருந்தோம்ல. ஸோ இதை ரெஃபரன்ஸை வச்சு நீங்க பண்றீங்க அப்படின்னா, இதுல வந்து என்னென்ன சேஞ்சஸ் நான் சொல்லுவேன்னா, இப்போ இந்த ஹோம் அபோட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹோவருக்கு வேற கலர் இருக்குது, இங்க ஹோவருக்கு வேற டிசைன் இருக்குது. அண்ட் தென் இதோட பொசிஷன் எல்லாமே கொஞ்சம் தப்பா இருக்கு. 100% மேட்ச் ஆகல. இங்க இருக்கிற அளவுக்கு மேட்ச் ஆகல. அண்ட் தென் இதோட ஹைட் டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த ஹெட்டரோட ஹைட்டே வந்து தப்பா இருக்கு. அண்ட் நீங்க வந்து இங்கேயே எழுதிருக்கீங்க முகமது ஃபுசைல்னு சொல்லிட்டு. பட் இங்க வந்து பார்த்தா சென்டர் ஆஃப் தி பேஜ்ல இருக்குது. ஸோ இந்த இதுல வந்து நீங்க எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணக்கூடாது. அண்ட் தென் இந்த பேக்ரவுண்ட் இமேஜ்லயுமே நீங்க வந்துட்டு அந்த இது கொடுக்கல. பேக்ரவுண்ட் இமேஜா நீங்க கால் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஹைட் வந்து 100 VH கொடுக்கல. இங்க 100 VH இருக்குது. அண்ட் தென் இங்க வந்து ஒரு லைட் பேக்ரவுண்டா இருக்கு. பியூர் லைட் பேக்ரவுண்ட் ஒரே ஒரு பர்சன் தெரியற மட்டும் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி லைக் எந்த காரணத்தை கொண்டும் அதோட டிசைன் வியூல வந்து டிஃபரன்ஸ் வராம பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்களே ஓனா பண்றதுக்கு நான் இன்னொரு ப்ராஜெக்ட் கொடுப்பேன். அது இது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கொடுப்போம். அதனால இப்போ ஜனா பண்ணியிருந்தது வந்துட்டு எக்ஸாக்ட்லி லைக் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதோட குவாலிட்டி வந்து எந்த காம்ப்ரமைஸுமே இருக்காது. நான் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டேனே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம யார்கிட்ட காமிக்க போறோமோ அவங்களுக்கு இது தெரியவே தெரியாது. கெனி அப்படின்னு ஒரு சைட் இருக்கிறதெல்லாம் தெரியவே தெரியாது. அதனால யூ டோன்ட் நீட் டு வொரி அபௌட் இட். அண்ட் ஈவன் அப்படியே தெரிஞ்சுனாலும் இது நம்ம ப்ராக்டிஸ்க்காக தான் பண்ணோம் அப்படிங்கிறதே நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபீட்பேக் இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் சூஸ் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு மேட்சிங்கா இருக்கு இல்லையா? அந்த சைட் மாதிரி இது மேட்சிங்கா இருக்கு. இந்த மாதிரி நீங்க வந்து சூஸ் பண்ண பாருங்க. ஸோ தட் அந்த குவாலிட்டி வந்து நமக்கு மிஸ் ஆகாது. ஓகேவா? ஏதாவது செகண்ட் தாட், எனிதிங் எல்ஸ்? உங்களுக்கு வேற ஏதாவது ஃபீட்பேக் வேணுமா? ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் ஃபீட்பேக் பிஃபோர் வி ஸ்டெப். ஓகே. We continue our style guide. Control J press பண்ணா மினிமைஸ் ஆயிக்கும். இதுனா இது டெர்மினல். அண்ட் தென் உங்க ஃபேஸ்புக்ல ஒரு குரூப்ல வந்து ரெக்வெஸ்ட் கொடுக்க சொல்லிருக்காங்க. ஆல்ரெடி நிறைய பேர் ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு சுபா வந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அண்ட் ரிமைனிங் பீப்புள் ஆல்சோ ஆஸ் ப்ளீஸ் ஜாயின் இன் தட் குரூப். அந்த குரூப் வந்து எதுக்காக அப்படின்னா இது வரைக்கும் வந்து அலுமினி அந்த மாதிரி தான் வச்சிருந்தவங்க, விச் மீன்ஸ் முடிச்சவங்கன்ட்டு. பட் இப்போதைக்கு வந்து எப்படி அதை எடுத்துட்டு போகணும்னு வச்சுக்கோங்க. யூ கேன் ஆஸ்க் யுவர் டெக்னிக் யூசிங் தட். அது ஒரு போஸ்டா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒரு இமேஜா போட்டு போடுறீங்களா ஏதோ ஒன்று. அண்ட் வி வில் கிவ் யுவர் ஆன்சர் த்ரூ கமெண்ட்ஸ்ல நாங்க கொடுப்போம். ஆர் நம்ம பர்சனலாவும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ தட் வி வில் ஹேவ் த டாக்குமெண்டேஷன். ஒரே ப்ராப்ளம் மோர் தென் ஒன் பர்சன் வந்து ஃபேஸ் பண்றாங்க. அண்ட் ஒருத்தருக்கும் இண்டிவிஜுவலா சொல்ற மாதிரி இருக்கு. அதை அவாய்ட் பண்றதுக்காகவும் ஃபியூச்சர்லயுமே வந்து ஈவன் ஒருத்தர் அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஆக்சிடென்டலா அந்த தப்பு நடந்திருக்கும் மற்றவங்களுக்கு. நாளைக்கு அது நடக்க போறதா இருக்கலாம். ஸோ அதை அவங்க பார்த்தாங்கன்னா கூட ஓ இதே மாதிரி மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்கா, ஸோ வி ஷுட் நாட் டூ தட் மிஸ்டேக், அந்த மாதிரி கூட அவங்க வந்து அலைன் ஆயிப்பாங்க. அந்த ரெண்டு பர்பஸ்க்காகவும் நம்ம வந்து அப்படியே எடுத்துட்டு போகலாம். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் யூ கேன் ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ். என்ன மிஸ்டேக் இருந்தாலும் நீங்க வந்து அந்த ஃபேஸ்புக்ல அந்த குரூப்ல ஒரு போஸ்டா போடுங்க. அண்ட் பர்சனலா நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றதா இருந்தாலும் கேன் வெரி வெல் ஷேர். பட் அதோட ரெக்கார்டு வந்து எப்போதும் நம்ம அந்த ஃபேஸ்புக்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இதுல வந்து இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணோம். செக்ஷன் டைட்டிலும் கார்டு ஒன்னும் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ப்ராக்ரஸ் பார் பண்ணணும். ஸோ அந்த ப்ராக்ரஸ் பார் பண்றதுக்கு முன்னால என்னோட பூட் ஸ்ட்ராப் டாக்குமெண்டேஷன்ல ப்ராக்ரஸ் பார் ஏதாவது காம்பவுண்ட் இருக்கான்னு பார்க்கலாம்.
இதுலயே பாத்தீங்கன்னா ப்ராக்ரஸ்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இதையே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்குமே தேவைப்பட்டுச்சு. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். டிசைன்ல தான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குது. ஹைட் இங்க வேற இருக்கு, இங்க வேற ஹைட் இருக்கு. அண்ட் எக்ஸ்ட்ராவா அந்த HTML 100% இருக்கு. ஸோ அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிறத வந்து நம்ம எப்படி ஆட் பண்றதுங்கிறத பார்த்துக்கலாம். இதுதான் வந்து எனக்கு தேவைப்படுற ஒரு காம்போனன்ட். ஸோ வில் மேக் யூஸ் ஆஃப் திஸ் காம்போனன்ட் டு பில்ட் அவர் காம்போனன்ட். நம்ம காம்போனன்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த செக்ஷன் எல்லாமே சேர்ந்துருக்கும். நேற்று நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அந்த ப்ராக்ரஸ் பார் அப்புறம் அந்த HTML 100% இந்த ரெண்டுமே இருக்கும். வித் லேபிள் ஏதாச்சும் இருக்குதான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்குல்லையே அதுக்குள்ளேயே டெக்ஸ்ட் இருக்கு. பட் அது நமக்கு தேவையில்லை. அதுக்கு மேலதான் நமக்கு வேணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் ப்ராக்ரஸ் பார் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கோடுக்கு போய்க்கலாம். ஸ்டைல் கைடு ஓபன் பண்ண போறேன். அண்ட் ஃபைல் நேம் எல்லாருமே வந்து இண்டெக்ஸ்னே வைங்க. ஃபர்ஸ்ட் ஃபைல உங்களோட நேம் கொடுக்காதீங்க. நான் எதுக்காகங்கிறத நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ வந்துட்டு இண்டெக்ஸ் தான் இருக்கு. எல்லாருமே மாத்திட்டீங்க. ஸோ கொஞ்சம் பேர் வந்துட்டு வேற நேம் வச்சிருந்தீங்க. பட் அந்த ஹேபிட் எப்போதுமே வைக்காதீங்க. அந்த பிரைமரி ஃபைல் வந்து index.html தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஆர் கண்டிப்பா ஒரு index.html இருக்கணும். அதையும் நீங்க ஒரு தாட்டா வச்சுக்கோங்க. எப்போதுமே ப்ராக்ரஸ் பார் பண்ண போறோம். ஸோ இதுக்குள்ளதான் என்னோட செக்ஷன் வரணும். இந்த டிவ் தான் நான் அப்படியே காப்பி பண்ணி நான் போடுவேன். ஸோ தட் எனக்கு அந்த இது வந்துடும். இதுக்குள்ள நமக்கு என்ன இருக்குங்கிறத முதல்ல போடலாம். பூட்ஸ்ட்ராப்ல வந்து இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டேன். என் சைட்ல வேற ஏதாவது நாய்ஸ் கேக்குதா? ஆர் என்னோட வாய்ஸ் மட்டும் தான் கேக்குதா? நாய்ஸ் ஆர் பேக்ரவுண்ட்ல யாராவது பேசுறது அந்த மாதிரி ஏதாவது கேக்குதா என் சைட்ல? இல்ல ப்ரோ, இல்ல. இல்ல இல்ல. ஓகே. ஸோ நான் இதை காப்பி பண்ணிட்டேன். நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் என்னோட பேஜ்ல. ஸோ வந்து ப்ராக்ரஸ் பார் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் இது எடுத்தேன், எதுவுமே ஃபில் ஆகாது. செகண்ட் இது எடுக்கிறேன். காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். சம்திங் நமக்கு வந்துருச்சு. பட் இதை நம்ம எப்படி மாத்த போறோம்னா இந்த மாதிரி மாத்த போறோம். இந்த கலர் வர்ற மாதிரி அண்ட் எட்ஜஸ் எல்லாம் ப்ராப்பரா வர மாதிரி பண்ண போறோம். அண்ட் அதுக்கு முன்னால எனக்கு வந்து லெஃப்ட்ல ஒரு டெக்ஸ்ட், ரைட்ல ஒரு டெக்ஸ்ட், ரெண்டு டெக்ஸ்ட் வேணும். ஷுவரா இதுல ரெண்டு டெக்ஸ்ட் தான் வரப்போகுது, வேற எதுவுமே வரப்போறது இல்லை. இதுக்குள்ள கண்டிப்பா ரெண்டு டெக்ஸ்ட் தான் வரப்போகுது, வேற எந்த டெக்ஸ்ட்டுமே வரப்போறது இல்லை. நமக்கு தெரிஞ்ச மெத்தட் அப்படின்னா இதுல என்ன பண்ணலாம்னா ஒரு கண்டெய்னரை போட்டு ஒரு ரோவை போட்டு காலம் போட்டு எழுதலாம். பட் எல்லா டைமும் அது பண்ணாம ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ண போறோம். எனக்கு வந்து இது லேஅவுட் கிடையாது. விச் மீன்ஸ் இந்த ஷார்ட்கட் வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு எலமெண்ட் தான் இருக்கு. லைக் டைரக்ட் எலமெண்ட் மட்டும் தான் இருக்கு. அதுக்குள்ள நெஸ்டடா எதுவுமே இல்ல. மொத்தமே ரெண்டு டெக்ஸ்ட் தான். ஒன்னு லெஃப்ட்ல வரணும், ஒன்னு ரைட்ல வரணும். இந்த மாதிரி சினாரியோ இருக்கு. அது ரெண்டு இமேஜ் தான். ஒன்னு லெஃப்ட்ல, ஒன்னு சென்டர்ல, ஒன்னு ரைட்ல, அவ்வளவுதான். பட் அந்த இமேஜ் அந்த டெக்ஸ்டுக்குள்ள இன்னொரு ஹெட்டிங்குள்ள பேராகிராஃப் அந்த மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் இருக்காது. அப்படி மாதிரி சினாரியோவா இருந்தா மட்டும் நீங்க வந்து இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டிவ் கிரியேட் பண்ணிப்பீங்க. அந்த டிவுக்குள்ள ரெண்டு டிவ் போட்டுப்பீங்க. ஃபர்ஸ்ட் டிவ் வந்து எதுக்காக அப்படின்னா இந்த ரெண்டையும் சேர்த்து விராப் பண்றதுக்கு, இந்த ரெண்டையும் சேர்த்து விராப் பண்றதுக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டிவுக்குள்ள என்ன போடுவீங்க? HTML. செகண்ட் டிவுக்குள்ள 100%.
இப்போ இதை மட்டும் நான் டைப் பண்ணிட்டு ப்ரௌசர்ல பார்த்தேன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ HTML 100% தான் இருக்கும். பட் எனக்கு இது என்ன ஆகணும் அப்படின்னா HTML லெஃப்ட்ல பெர்ஃபெக்டா இருக்கு. பட் 100% ரைட் சைடு எட்ஜுக்கு போகணும். ஸோ அது போக வைக்கிறதுக்கு இந்த கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து டி ஃபிளெக்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்கணும். டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் அப்படின்னு இது வந்து ஃபிளெக்ஸ் எலமெண்டா மாத்திரம் கொடுத்தீங்கனாலே ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல வந்துடும். பட் இது வந்து எனக்கு ரைட் எட்ஜ்ல போகணும். இது வந்து லெஃப்ட்லயும் இது ரைட்லயும் போகணும். இதோட அலைன்மெண்ட் நீங்க பண்றதுக்கு நம்ம பூட்ஸ்ட்ராப்ல இருக்கிற இந்த ப்ராக்ரஸ் பார் இருக்கட்டும், ஓபன் பண்ணிக்கலாம். காலம்ஸ்ல அலைன்மெண்ட் ஒன்று இருக்கும். ரீசனல் அலைன்மெண்ட் நமக்கு வந்து எப்படி வேணும் அப்படின்னா லெஃப்ட்ல ஒன்றும் ரைட்ல ஒன்றும் வேணும். லெஃப்ட்ல ஒன்றும் ரைட்ல ஒன்றும், லெஃப்ட்ல இருந்தும் ரைட்ல இருந்தும் அலைன் ஆகிற மாதிரி வேணும். அதுக்கு வந்து என்னது கீழே இருந்து செகண்டா இருக்கு. ஸோ இது வந்து லாஸ்ட் ஐட்டம், இது லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஐட்டம். அதுக்கு ஜஸ்டிஃபை கண்டென்ட் பிட்வீன் கொடுக்கணும். பார்க்கலாம். பெர்ஃபெக்டா வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அந்த ரோ காலம் அப்படின்லாம் கொடுக்காம டிஸ்பிளே ஃபிளெக்ஸும் ரோவும் ஒண்ணுதான். ஓகேவா? டிஸ்பிளே ஃபிளெக்ஸும் டி ஹைஃபன் ஃபிளெக்ஸும் ரோவும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். பட் 100% சேம் கிடையாது. ஏன்னா டி ஃபிளெக்ஸ் கொடுத்தீங்கன்னா உள்ளலாம் வந்து காலம் அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. டி ஃபிளெக்ஸ் கொடுத்தீங்கன்னா உள்ள இருக்கிற எலமெண்ட்டுக்கு இந்த காலம் 1 2 3 எல்லாம் கொடுக்கலாம். அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. காலமா பிரிக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்க ரோ பேஸ்ட் தான் போகணும். இல்ல எனக்கு உள்ளலாம் காலம் தேவையில்லை, ஜஸ்ட் ஸ்மால் டெக்ஸ்ட் தான், அதுவே பார்த்துக்குவோம், அலைன் ஆகிப்போம், அதோட அலைன்மெண்ட் மட்டும் நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ரோ எங்க கொடுத்தீங்களோ அதுக்கு பதிலாக டி ஹைபன் ஃபிளெக்ஸ் கொடுத்துட்டு அண்ட் ரோ பக்கத்துல என்னென்னலாம் இருந்துச்சோ, இப்போ உங்க டாக்குமெண்டேஷன்ல ரோ பக்கத்துல என்னென்னலாம் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் நீங்க வந்து டி ஃபிளெக்ஸ் பக்கத்துலயும் கொடுக்கலாம். ஓகேவா? இதுக்கு அடுத்து நம்ம டேரக்டா லேஅவுட் அச்சீவ் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம டேரக்டா ஸ்டைலிங் அப்ளை பண்றதை பத்தி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். லேஅவுட் வந்து பெர்ஃபெக்டா வந்துருச்சு. இதையும் என்னோட ரெக்யர்மெண்டே பார்த்தீங்கன்னா HTML இருக்கிறது HTML வந்துருச்சு, 100% வந்தது 100% வந்துருச்சு. அண்ட் இந்த ப்ராக்ரஸ் எல்லாமே வந்துட்டு பட் லுக் அண்ட் ஃபீல் வந்து பெர்ஃபெக்டா இல்லை. ஸோ அதை நான் இம்ப்ரூவ் பண்ண போறேன். ஸோ எனக்கு தேவையான ஸ்டைல்ஸ் எழுதிக்கிறேன். இந்த செக்ஷனுக்கு நம்ம ஒரு பேர் கொடுக்கணும். ப்ராக்ரஸ் கொடுக்கக்கூடாது, இந்த கிளாஸ் நேம் எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து பூட் ஸ்ட்ராப்போட கிளாஸ் நேம். ஸோ இது இல்லாம என்ன பண்ணலாம், நம்ம என்ன பேர் வச்சிருந்தோம், ப்ராக்ரஸ் பார் வச்சிருந்தோம். பட் அவனுமே ப்ராக்ரஸ் பார் வச்சிருக்கோம். ப்ராக்ரஸ் பார் கஸ்டம் ப்ராக்ரஸ் பார் 1 அப்படின்னு வைக்கிறேன். மீன்ஸ் இதே மாதிரி இன்னொரு ப்ராக்ரஸ் பார் இந்த ப்ராஜெக்ட் தேவைப்படுச்சுன்னா அதை நான் 2 கொடுத்து அது பண்ணிப்பேன். ஸோ காப்பி பண்ணி வச்சு என்னோட ஸ்டைல்ஸ் வச்சுக்கிறேன். செக்ஷனை கார்ட் டைப் 1 அது கீழே செக்ஷன் கீழே நான் ப்ராக்ரஸ் வச்சிருந்தோம் இல்லையா நோட்ஸ்ல, செக்ஷன் ப்ராக்ரஸ் பார் அதுக்கப்புறமா தான் கார்ட் டைப் இருக்கு. செக்ஷன் கீழே அப்புறம் அண்ட் இதெல்லாம் நம்ம கமெண்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். Custom progress or 1 card 1.
ஸோ கஸ்டம் ப்ராக்ரஸ் பார் தேவையான ஸ்டைல்ஸ் இங்கே எழுத போகிறோம். இது எழுதிக்கிறேன். அண்ட் இதுக்குள்ள இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு காமன் கிளாஸ் கொடுத்துக்கலாம். லேபிள் அப்படின்னு கொடுக்கலாம். அடுத்து ப்ராக்ரஸ் ஒன்று இருக்கு. இதுக்கு ஸ்டைல் இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா எழுதணும். ஏன்னா இது வந்து பூட் ஷாப்போட கிளாஸ் நேம். அதோட லுக் அண்ட் ஃபீலே நம்ம மாற்ற போறோம். இருக்கிற ப்ராக்ரஸ் எனக்கு தேவையான செலக்டர்ஸ் எல்லாம் நான் எழுதி வச்சுட்டேன். இங்கே கிளாஸ் நேம்லாம் டாட் போடணும், மறந்துடக்கூடாது. எனக்கு தேவையான செலக்டர்ஸ் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டேன். ஏன்னா நான் ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் டேரக்டா ப்ரௌசர்லயே அப்ளை பண்ண போறேன். இமீடியட்டா என்னால டிஃபரன்ஸ் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு லுக் அண்ட் ஃபீலா இதை எட்டு வரணும், இந்த பார்ட் எட்டு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பண்ண வேண்டியது HTML. இதை இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு என்ன ஸ்டைலாக இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்றேன். வேணாங்கிறத நம்ம அங்கே போய் ரிமூவ் பண்ணிக்கலாம். லேபிள். ஸோ லேபிளுக்கு எழுதின செலக்டர் இங்க வரலையே. செலக்டர் இங்க வரணும். இல்லையா? ப்ராக்ரஸ் பார் கரெக்ட் தான். வரல. CSS main.css நான் அதை செலக்ட் பண்ண முடியும். மிஸ்டேக். இதை செலக்ட் பண்ணாதான் அந்த ஸ்டைல் கீழே அப்ளை ஆகும். ஸோ இங்க இருந்து நான் ஃபர்ஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன் என்னோட ரெஃபரன்ஸ் சைட்ல இருந்து. காப்பி ஆகிக்கும். ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் வந்துச்சு. இன்னும் ஃபாண்ட் சைஸ் மட்டும் தான் வரல. ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு இங்க ரொம்பவே சின்னதா இருக்கு, குட்டியா இருக்கு. அதுக்கு அது ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம பேரண்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் அவன் கொடுக்கல. ஃபாண்ட் ஃபேமிலி டிஃபரெண்டா இருக்கிறதுனால வந்துருக்கலாம். பட் லெட் இட் பி, நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் லேட்டரா. ஸோ பேசிக் ஸ்டைல்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்தது வந்து இந்த கலர், அந்த பேக்ரவுண்ட் கலர். பேக்ரவுண்ட் கலர் இது அப்ளை பண்ணிருக்காங்க. அண்ட் ஹைட் வந்து 10 பிக்சல் இருக்கு. அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த ப்ராக்ரஸ் பார் தான் ஓவர் ரைட் பண்ணிருக்காங்க. நம்மளும் அந்த ப்ராக்ரஸ் பார் தான் ஓவர் ரைட் பண்ண போறோம். இந்த வித் மட்டும் நம்ம அப்ளை பண்ணக்கூடாது, அது வந்து பூட் ஷாப்பே பார்த்துக்கும். ப்ராக்ரஸ் பாருக்கு என்னோட கஸ்டம் ப்ராக்ரஸ் பார் 1ல இருக்கிற ப்ராக்ரஸ் பாருக்கு நான் அந்த ஸ்டைல் அப்ளை பண்றேன். பேக்ரவுண்ட் கலர் இதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது, மிஸ்டேக். நம்ம அந்த ஹைலைட் ஆகிற செக்ஷனுக்கு தான் பண்ணணும். ஸோ நமக்கு ஹைட் கிடைச்சிருச்சு. 1 மினிட். இப்போ நம்ம வந்து ஹைட் கரெக்டா கிடைச்சிருச்சு. ஆனா இங்க வந்து பார்த்தா ஒரு கர்வ் இருக்கு எட்ஜ்ல. இந்த கர்வை ரிமூவ் பண்றதுக்குன்னு ஏதாவது கிளாஸ் நேம் இருக்கா? இதுவே இல்லை, எல்லாத்துலயுமே கர்வ் வந்திருக்கு. கர்வ் நான் ஸ்டாப் பண்றதுக்காக
என்ன கொடுக்குறேன்னா பார்டர் ரேடியஸ் 0 கொடுக்குறேன். அப்படின்னா எனக்கு வந்து அந்த கர்வ் போயிடும், அந்த எட்ஜ் வந்து போயிடும். அண்ட் இப்போதைக்கு நம்ம டிரான்சிஷன் படிக்கல, அதனால அதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த 2 ஸ்டைலையும் காப்பி பண்ணிட்டேன். என்னோட ப்ராப்ளம்ஸ் பார்ல வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். லேபிளுக்கு நான் என்ன எழுதணும்? சரி, நான் வந்து லேபிளுக்கு எழுதியிருக்கணும் இந்த ஸ்டைல்ஸை. ப்ராக்ரஸ் பார் 1க்கு எழுதியிருக்கேன். மிஸ்டேக். நம்ம இந்த லேபிளுக்கு தான் இந்த ஃபாண்ட் ஃபேமிலி எல்லாமே கொடுத்துருந்துருக்கணும். ஸோ ஃபாண்ட் ரிலேட்டடாக உள்ளது மட்டும் நான் காப்பி பண்ணிட்டு, ஃபாண்ட் ரிலேட்டடாக உள்ள ஸ்டைல்ஸ் மட்டும் நான் காப்பி பண்ணிட்டு என்னோட லேபிளுக்கு அப்ளை பண்றேன். அதுலதான் நம்ம டெக்ஸ்ட் இருக்கு. அண்ட் டைமென்ஷன் ரிலேட்டடா இருக்கிறது வந்துட்டு டிஸ்பிளே பிளாக். நம்ம டிவ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ டிஃபால்ட் டிஸ்பிளே பிளாக் தான் இருக்கும். அண்ட் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மும் ஃபாண்ட் ரிலேட்டட் அவ்வளவுதான், ஃபாண்ட் அண்ட் டெக்ஸ்ட் ரிலேட்டட் அவ்வளவுதான். ஸோ அதையும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதை தவிர இருக்குன்னா பேடிங் அண்ட் மார்ஜின். இதுக்கு அப்ளை பண்ணிட்டு பேஜ் ரெஃப்ரெஷ் பண்றேன். இல்லை சில ஸ்டைல்ஸ்லாம் லேபிள்ல தான் நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். லேபிளுக்கு கிளாஸ் நேம் கொடுக்கல. கிளாஸ் நேம்னா டாட் வைக்கணும், டாட் வைக்காம விட்டுருக்கேன். அப்போ அப்ளை ஆயிடுச்சு. அவங்க லேபிள் தான் கொடுத்துருவாங்க. நான் கிளாஸ் நேம் தப்பா கொடுத்ததுனால ஐ மிஸ் அண்டர்ஸ்டுட். அண்ட் நெக்ஸ்ட் அந்த கேப் நமக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கு அடுத்து ப்ராக்ரஸ் பார்க்கு ஏதாவது ஸ்டைல் அப்ளை பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். ப்ராக்ரஸ் பார்க்கு அவங்க வித்தியாசமா யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராக்ரஸ் பார் உள்ள வச்சிருக்காங்க, வெளியில ப்ராக்ரஸ் பார் ரேப்பர்னு வச்சிருக்காங்க. நம்ம ஸ்டைல் எப்படி இருக்குன்னா ப்ராக்ரஸ்ங்கிறது வெளியில இருக்கு, அதுக்குள்ள ப்ராக்ரஸ் பார் இருக்கு. மேபி அவங்க வந்து HTML4 யூஸ் பண்றாங்க, சரி Bootstrap 4 யூஸ் பண்றாங்க. Bootstrap 4ல இந்த மாதிரி ஒரு கோடு இருந்திருக்கலாம். பட் நம்ம Bootstrap 5 யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து இந்த சிண்டாக்ஸ் இருக்கு. நம்ம சிண்டாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணா எதுக்கு வந்து அந்த கலர் அப்ளை ஆயிருக்கும், எந்த எலமெண்ட்டுக்கு அந்த கலர் அப்ளை ஆயிருக்கோ அதுக்கு வந்து நம்ம இந்த ஸ்டைல் கொடுக்கணும், பேக்ரவுண்ட் கலர். இந்த எலமெண்ட்டுக்கு தான் வந்து கலர் அப்ளை ஆயிருக்கு. இதை நான் செலக்ட் பண்றப்போ தான் அந்த கலர் ஏரியா மட்டும் செலக்ட் ஆயிருக்கு. ஸோ ப்ராக்ரஸ் பார், ப்ராக்ரஸ்ல இருக்க ப்ராக்ரஸ் பார், அதுக்கு நான் கலர் அப்ளை பண்றேன். என்னோட இது கிடைச்சிருச்சு. அடுத்து ஸ்பேசிங் வந்து நமக்கு தேவை. கொஞ்சம் இதுக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு, அதுக்கு அவங்க ஏதாவது ஸ்டைல் எழுதிருக்காங்கன்னு பாக்குறேன். எதுவுமே எழுதல. ஸோ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ கூட அதை பார்த்துக்கலாம். காப்பி அண்ட் அப்ளை லைன் நம்பர் 34. அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து சொல்லலை, பட் நான் இது பார்த்து தான் அப்ளை பண்றேன், எந்த லைன் நம்பர்ல அப்ளை பண்ணணும்ட்டு. 34ல பண்ணிக்கிறேன். பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணா எனக்கு அந்த
கார்டு வந்துருச்சு. அதை மட்டும் நீங்க பாருங்க. கீழே இருக்கிறத எதுவும் பார்க்காதீங்க. கார்ட் டைப் ஃபேக்ட்ஸ்ங்கிறத அதுக்காக நம்ம ஒரு செக்ஷனுக்கு இன்னொரு செக்ஷன் போவோம். ஹெச்ஆர் அப்படின்னா உங்களுக்கு ஒரு லைன் கிடைக்கும். ஒரு காம்பனண்ட்டுக்கு நடுவில் நான் ஒரு ஹெச்ஆர் போட்டு வச்சுக்கிறேன். differentiate one component and another component. ஏதாவது டவுட் இருக்கா? நான் ஃபாலோ பண்ணதுல நான் நேற்றே சொல்லியிருந்தேன். நான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க ஒர்க்கை பார்த்தா நீங்க ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் உங்களோட ப்ராக்டிஸ் எங்க எண்ட் ஆகணும் அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்காமலே உங்களால இந்த மாதிரி ஒரு அவுட்புட் எடுத்துட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா தான் நீங்க வந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்கன்னு. ரெண்டு காம்பவுண்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். செக்ஷன் நேமும் ப்ராக்ரஸ் பாரும். பட் அபோர்ட்டை கிளியர் பண்றது, கம்ப்ளீட் பண்றதுக்கு நமக்கு இன்னொன்று தேவைப்பட்டுச்சு. ஃபேக்ட்ஸும் இருக்கு நம்ம கிட்ட. ஃபேக்ட்ஸுக்கும் இருக்கு. ப்ராக்ரஸ் ஒரு காம்பவுண்ட் நேமையும் நான் ஒரு ஹெட்டிங் டேக்ல போடுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ரீடபிளா இருக்கும். H3ல போடலாம். ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த எல்லா இடத்துலயுமே வந்து அந்த கர்சர் வந்துடும். அண்ட் பேஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரே டைம்ல எல்லா இடத்துலயும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இங்க மோர் தென் ஒன் பிளேஸ்ல நம்ம சேம் திங் டைப் பண்றப்ப இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். அதனால என்ன பண்ணணும், டைப் பண்ணணும். அண்ட் எனக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஒன்று சஜஸ்ட் பண்ணிச்சு. அது வேண்டாம் எனக்கு. கண்ட்ரோல் விசிட் கொடுத்தீங்கன்னா அது போயிடும். ஒரே ஷார்ட்ல நம்ம அதுக்கு அப்ளை பண்ணிடலாம். செக்ஷன் டைட்டில் இருக்கு, ப்ராக்ரஸ் பார் இருக்கு, ஹாட் டைப்பிங் இருக்கு. ஹெச்ஆருக்கு அப்புறம் கொஞ்சம் கேப் இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டைல் கிட்ட பத்தி பெருசாக யோசிக்க வேண்டாம். நம்ம காம்பவுண்டை பத்தி மட்டும் யோசிப்போம். இது முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து வந்து டெஸ்டிமோனியல். ஸோ டெஸ்டிமோனியல் செக்ஷன்ல வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, ஒரு இமேஜ் இருக்கு, அப்புறமா ஒரு நேம் இருக்கு, ஒரு சப்டைட்டில் இருக்கு, அப்புறம் ஒரு டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு டெஸ்டிமோனியல். ஸோ இதை நம்ம டெஸ்டிமோனியல் சொல்ல மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம்னா கார்டு டைப் 2 சொல்லுவோம். இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நான் வந்து பூட்ஸ்ட்ராப்ல இருக்கிற கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டுக்கு போறேன். கார்டுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். காம்பினேஷன் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் மோர் தென் ஒன் ஐட்டம் டு ஷோ டேட்டா, காமன் டேட்டா. இப்போ வந்து கார்டுங்கிறத நீங்க எங்கெல்லாம் மேட்ச் பண்ணலாம் அப்படின்னா, உங்க டைம் லைன்ல, ஃபேஸ்புக் டைம் லைன்ல இருக்க ஒரு போஸ்டும் ஒரு கார்டுன்னு சொல்லலாம். ஒரு கார்டுக்குள்ள சேம் செட் ஆஃப் டேட்டா தான் திரும்ப திரும்ப இருக்கும். ஸோ எவ்ரி சிங்கிள் போஸ்டையும் நீங்க ஒரு கார்டுன்னு சொல்லலாம். ஆர் ஃபிளிப்கார்ட் ஆர் அமேசான் சைட்ல போனீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதை ஒரு கார்டுன்னு சொல்லலாம். ஆர் இப்போ நம்ம ஸ்கிரீனையே பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த இதையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுல இருக்கிற ஒரு பாக்ஸையும் நீங்க கார்டுன்னு சொல்லலாம். ஓகேவா? சேம் ஐட்டமா திரும்ப 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 போட்டிருப்பாங்க. அதோட வேல்யூ மட்டும் மாறிட்டே இருக்கும். இப்போ எல்லாருமே வந்து போட்டோ வச்சிருந்தோம்னா எல்லாரோட போட்டோ மட்டும் வரும், நேம் மாறும், அண்ட் அந்த மைக் சிம்பிள் அந்த அப்டேட் ஆயிருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ எப்போ நீங்க தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்க இதை பேஸ் பண்ணி தான் இந்த அவங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி இந்த கார்டை நீங்க கஸ்டமைஸ் பண்ணிப்பீங்க. கார்டுல வந்து காமனா எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா, கார்டுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கும், கார்டுக்குன்னு ஒரு பாடி இருக்கும், கார்டுக்குன்னு ஒரு ஃபூட்டர் இருக்கும்.
பட் எல்லாத்துக்கும் சேமா தான் இருக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் இருக்காது. சம்டைம்ஸ் ஒரு சில ஐட்டம் இருக்கும், சம்டைம்ஸ் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து இருக்காது. பட் காமனா எதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கோ அதுக்கு வந்து இவங்க ஒரு கிளாஸ் நேம் எழுதியிருப்பாங்க. அதை நமக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிப்போம். ஏதோ வச்சு நம்ம பேரண்ட் கிளாஸ் வச்சு. ஸோ இப்போ இந்த கார்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா டைரக்டா கார்டு பாடி தான் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் இதுக்குன்னு டைட்டில் எதுவுமே இல்லை. அண்ட் இந்த செக்ஷன் இதோட அவுட்புட், இந்த டிசைனோட அவுட்புட் தான் இது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்டு டைட்டில்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நேம் இருக்கு. அப்புறம் கார்டு சப்டைட்டில்னு ஒரு கிளாஸ் நேம் இருக்கு. அப்புறம் கார்டு டெக்ஸ்ட்னு ஒரு கிளாஸ் நேம் இருக்கு. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதுல இருக்க கிளாஸ் நேம் கூட நம்மளோட ரெக்யர்மெண்ட்டை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே. அண்ட் இதுல வந்து இமேஜ் இல்லை. ஸோ இமேஜுக்கு ஏதாவது ஒன்று இருக்கான்னு பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து கார்டு இமேஜ் டாப்னு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு என்னென்ன கிளாஸ் நேம்லாம் தெரியும். கார்டு இமேஜ் டாப்னு ஒன்று கிளாஸ் நேம் இருக்கு. நான் இதோட லிஸ்ட் தரேன்னு சொல்லியிருந்தேன். இன்னும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கல. அதை முடிச்சதும் பூட்ஸ்ட்ராப்போட கிளாஸ் நேம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் கொடுத்துட்றோம். ஸோ அது நீங்கள் ஒரு கையில் வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி எப்போதுமே வச்சுக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுத்து ஆர் ஃபோனில் கூட கேன் சேவ் இட். அது உங்களுக்கு ஒரு கைடு மாதிரி இருக்கும், என்னென்னலாம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு. கார்ட் பாடி இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட். பட் நம்ம இப்போ பார்க்குறது வந்து எலமெண்ட் ரிலேட்டட் உள்ளது மட்டும் தான். ஸோ கார்டு டைட்டில்னு ஒன்று இருக்கு. கார்டு டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கு. கார்டு சப்டைட்டில்னு ஒன்று இருக்கு. முன்னாடி எழுதிக்கிறேன் சப்டைட்டில்ங்கிறத. கார்டு லிங்க்னு ஒன்று இருக்கு. ஏதாச்சும் கார்டு ரிலேட்டடா இருக்கா? எதுவுமே இல்லை. கார்டு 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 அதான் இருக்கு. அப்புறம் கார்டு ஃபூட்டர்னு ஒரு செக்ஷன் இருக்கு. பட் இது வந்து செக்ஷனா பிரிச்சதான். கார்டை வந்து நீங்க எப்படிலாம் பிரிக்கலாம்னா கார்டு ஹெட்டர், கார்டு பாடி, கார்டு ஃபூட்டர்னு 3 பிரிக்கலாம். ஸோ இது வந்து இந்த ஐட்டம்ஸ் வந்து கண்டென்ட்டோட கிளாஸ் நேம்ஸ். செக்ஷனோட கிளாஸ் நேம்ஸ்னு பார்த்தா கார்டு ஹெட்டர், கார்டு பாடி அண்ட் தென் கார்டு ஃபூட்டர். கார்டு ஃபூட்டர் ஏதாவது இருக்குதா? கார்டு ஃபூட்டர். ஸோ இந்த மாதிரி நீங்க 3ஆ பிரிச்சுக்கலாம். செக்ஷனா பிரிக்கிறதா இருந்தா. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள், அந்த 3ஆ பிரிக்கிறதுக்கான எக்ஸாம்பிள் இப்படி இருக்கும். ஹெட்டிங் மட்டும் எனக்கு தனியா தெரியும். இந்த ஃபீச்சர்டு மட்டும் தனியா தெரியுது இல்லையா? ஒரு அண்டர்லைன்லாம் வந்து இந்த மாதிரி எனக்கு ஸ்ப்ளிட் பண்ற மாதிரி ஒரு செக்ஷன் வேணும் அப்படின்னா தென் அதை வந்து நீங்க என்ன வச்சுப்பீங்கன்னா கார்டு ஹெட்டர்ல வச்சுப்பீங்க. அண்ட் மெயின் டேட்டா எல்லாமே வந்து சென்டர்ல வந்துடும். அப்புறம் ஃபூட்டர்னு சொல்லிட்டு தனியா ஒன்று வேணும்னா அதை கீழே வச்சுப்பீங்க. இந்த மாதிரி ஒரு டிசைன் வேணும், இந்த மாதிரி எனக்கு ஒரு செக்ரிகேஷன் வேணும்னா நீங்க வந்து இந்த லேஅவுட் போய்ப்பீங்க. அப்படி இல்லை எனக்கு எல்லாமே வந்து ஒரு சின்ன பாக்ஸ், ஒரு பாக்ஸ்க்குள்ள வரணும் அப்படின்னா நம்ம ஹெட்டரையும் ஃபூட்டரையும் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? இப்ப நம்ம டிசைன்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து ஹெட்டர் ஃபூட்டர் இருக்கானா இல்ல. இது எல்லாமே சேர்ந்து கார்டு பாடி தான். கார்டு பாடிக்குள்ள மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஹெட்டர் ஃபூட்டர் எதுவுமே இல்லை தனியா. வேற ஏதாவது வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வந்து என்ன சொல்லணும்னா இது ஒண்ணு ஒரு கார்டுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கார்டுக்குள்ளயுமே பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு கார்டுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்குள்ளயுமே பாத்தீங்கன்னா ஹெட்டர் ஃபுட்டர்னு எதுவுமே இல்லை. எல்லாமே காமனா தான் வச்சுக்காங்க. ஸோ ஹெட்டர் ஃபுட்டர் இருக்கு அப்படின்னா உங்களுக்கே தெரியும். அது மட்டும் தனியா ஒரு அண்டர்லைன்லாம் போட்டு பெருசா அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ கார்டு பத்தின ஒரு ஐடியா இருக்கு. கார்டு வந்து நீங்க நிறைய யூஸ் பண்ணுவீங்க. உங்க பேஜ்ல மோஸ்ட்லி இந்த கார்டு கான்செப்ட் வச்சுதான் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதை மட்டும் நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து நீங்க சூப்பரா ரீயூஸ் பண்ணலாம்.
அண்ட் ஸோ கார்டு பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிச்சா? ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ண போறோம்னா, இந்த செக்ஷனை மட்டும் ஒரு கார்டா ட்ரீட் பண்ண போறோம். இந்த செக்ஷன் மட்டும் ஒரு கார்டா ட்ரீட் பண்ண போறோம். ஸோ இதுக்கு நம்மளோட கிளாஸ் நேம் இதெல்லாம் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ டு யூ திங்க் நம்ம இந்த கார்டு அச்சீவ் பண்றதுக்கு ஹெட்டர் ஃபுட்டர் தேவையா? எஸ் நோ. தேவைன்னா எஸ் போடுங்க, தேவையில்லைன்னா நோ போடுங்க. இந்த செக்ஷனை நம்ம அச்சீவ் பண்றதுக்கு எனக்கு கார்டுல இருக்கிற ஹெட்டர் ஃபுட்டர் தேவையா? ஆமா, ஹெட்டர் ஃபுட்டர் வச்சாதான் இந்த லேஅவுட் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா சொல்லலாம், இல்லைன்னா நோ சொல்லலாம். நோ ப்ரோ. ஏன்னா நமக்கு வந்து இங்க இந்த மாதிரி எதுவும் லைன் இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு லைன்லாம் இருந்து இது ஒரு பாக்ஸ், இதுக்கு மேல ஒரு பாக்ஸ் இருந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து ஹெட்டர் ஃபுட்டர் தேவைப்படும். இப்போ நமக்கு வந்து இது எல்லாத்தையுமே ஒரே பாக்ஸ் தான் போடுறோம். ஸோ வி டோன்ட் நீட் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர். டேரக்டா நம்ம வந்து பாடிக்கே போடுறோம். அண்ட் இதுல வந்து காமன் கிளாஸ் நேம்ஸ், இதுல இருக்கிற எதுக்கு எந்தெந்த கிளாஸ் நேம் கொடுக்கலாம்? இந்த ஐட்டமுக்கு நம்ம ஏதாவது ஒரு கிளாஸ் நேம் கூட மேட்ச் பண்ண முடியுமா? நமக்கு 4 ஐட்டம் இருக்கு. இமேஜ் டாப் ஃபர்ஸ்ட் ஒன் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கார்டு டைட்டில் நேம் யூஸ் பண்ணலாம். சப்டைட்டில் அந்த ஜாப் டைட்டிலுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் டெக்ஸ்ட் வந்து கார்டு டெக்ஸ்ட் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இது வந்து கார்டு இமேஜ் வந்துட்டு ஐஎம்ஜி கார்டு இமேஜ் டாப்ங்கிற கிளாஸ் நேம் வந்து இதுக்கு கொடுக்கலாம். எந்த அளவுக்கு கரெக்டா வரும்னு தெரியல, ஏன்னா டாப்னு ஒரு சிம்பிள் வந்திருக்கு. அதனால ஏதாவது இம்பாக்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், கார்டு இமேஜ் டைப். அண்ட் கண்டிப்பா யூஸ் பண்ணணுங்கிற நீட்லாம் கிடையாது. இதுல இருக்க எல்லாத்தையும் கண்டிப்பா ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணணுங்கிற நீட்லாம் இல்லை. பட் வி ஆர் ட்ரைங் டு மேட்ச் இட். ஸோ இங்க இதுதான் வந்து டைட்டில் பார்த்தாலே தெரியுது. ஸோ அதுக்கு வந்து கார்டு டைட்டில் கொடுத்துடலாம். அப்புறம் இந்த ஃப்ரீலான்சருங்கிறத சப்டைட்டிலா கொடுத்துடலாம். டைட்டிலா கொடுத்துடலாம். அண்ட் இந்த கீழே இருக்கிறத வந்துட்டு டெக்ஸ்டா கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இப்போதைக்கு கார்டு லிங்கே தேவையில்லை. ஸோ இந்த இதுல லிங்க்ங்கிறது வந்து தேவையே படலை. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இந்த கார்டை நம்ம பூட்ஸ்ட்ராப் மெத்தட்ல நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ நான் பூட்ஸ்ட்ராப் போறேன். செக்ஷன் கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். தேவையானதெல்லாம் இங்க இருந்துச்சு. பண்ணிக்கிறேன். இதுல வந்து நம்மளோட இமேஜ் பார்த்து கொடுத்துருவோம். இன்டர்நெட் டெக்ஸ்ட் நான் என்னங்கிறத நான் சொல்றேன். அப்புறம் கார்டு டைட்டில் நம்ம என்ன கொடுப்போம், நமக்கு லிங்க் தேவையில்லை, ஸோ அதை டெலிட் பண்ணிடலாம். ஸோ கார்டு டைட்டில் வந்துச்சு. கார்டு சப்டைட்டில் நம்ம ஒன்று நமக்கு வேணும். ஸோ கார்டு சப்டைட்டில் எங்க வச்சிருந்தாங்க? H6 வச்சிருக்காங்க. ஸோ நம்ம அந்த மெத்தட்லேயே போய்க்கலாம். ஏன்னா நம்ம சேஞ்ச் பண்ணலாம், அந்த எலமெண்ட்டை நீங்க எப்படி வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. பட் இந்த கிளாஸ் நேம் மட்டும் நம்ம இதை யூஸ் பண்ணோம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது பட்டுச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம கரெக்டான பாத் மட்டும் கொடுக்கணும்.
அதுக்கு நமக்கு அந்த இமேஜ் வேணும். இமேஜ் இப்போதைக்கு இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கலாம். testimonial2.jpg ஆட் பண்ணாதான் ஸ்டைல் கைல இருந்து வெளியில போக முடியும். and then imagesல இருக்கிற testimonial2.jpg சேவ் பண்ணிக்கிறேன். தேவையான எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இருக்கு பேராகிராஃப்ல இந்த ஐ சிம்பிள் நான் எடுத்துக்கல, நம்ம அதை லாஸ்டா செய்யலாம். பேசிக்கா நமக்கு தேவையானது மட்டும் நம்ம நல்லா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் இந்த ஸ்டைல் இது எதுக்காக கொடுத்துருக்காங்க, இன்லைன் ஸ்டைல் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, கார்டு வந்து யூஸ்வலா வந்து ஒரு ஸ்பெசிபிக் காலம்குள்ள தான் நம்ம போடுவோம். அந்த இப்போ நம்ம ரோ போட்டு காலம் போட்டு அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். ஆனா நம்ம ஸ்டைல் கைட்ல ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஸ்டைல் கைட்ல எழுதுறப்போ நீங்க வந்து கார்டுக்கு விட்டு கொடுத்துறவே கூடாது. ஏன்னா அங்க ரியல் வெப் பேஜ்ல போறப்போ அது வந்து பிளெக்சிபிளா இருக்கும். ஒரு சில சமயம் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரே இதுல 4 காலம் போட்டிருப்பாங்க. ஒரு சில இதுல இருந்து ஒரே இதுல 3 காலம் போட்டிருப்பாங்க. ஸோ 3 காலமா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, மொத்தமே 3 செக்ஷன் தான் இருக்கு அப்படின்னா, அதோட விட்த் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். ஏன்னா இருக்கிற 100%ல 33% தான் வந்து ஒண்ணு எடுக்கும். ஓகே, விச் மீன்ஸ் இருக்கிற 100ல 3 ஸ்பிளிட் பண்ணாங்களாம். சிம்பிள். ஒரு குழந்தைக்கு ஒரு பேரண்ட்டுக்கு 3 குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஷேர் அதிகமா கிடைக்கும். ஒரு பேரண்ட்டுக்கு வந்து 5 குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஒரு குழந்தைங்களுக்கும் ஷேர் கம்மியா தான் கிடைக்கும் அசெட்ல. கரெக்டா? அந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து மாறும். ஒரு பேஜ்ல ரியல் டைம்ல யூஸ் பண்றோம்னா, அதனால ஸ்டைல் கைட்ல எழுதுறப்போ நீங்க வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா எதுவும் இன்லைன் சாரி ஒரு ஸ்டைல் எழுந்து அப்ளை பண்ணிடக்கூடாது. இதுக்கு இந்த மாதிரி இன்லைன்ல வச்சுட்டு தென் நம்ம ரியல் டைம்ல வந்து இதை டெலிட் பண்ணி இன்லைன் மீன்ஸ் என்ன, இந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு மட்டும் தான் ஸ்டைல், இந்த ஸ்டைல் அப்ளை ஆகும். ஸ்டைல் ஈக்குவல்னு சொல்லிட்டு சம்திங் எழுதுறோம் இல்லையா, சிம்பிளா போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு டீசெண்டா ஒரு ஸ்டைல் கிடைச்சிருச்சு. ஏதோ ஒரு லேடி இருக்காங்க, அதுக்கப்புறமா இது இருக்கு, இது இருக்கு. நமக்கு வந்து எப்படி தேவை அப்படின்னா, கொஞ்சம் பெருசாவே தான் தேவை இந்த கார்டு. நான் 250 பிக்சல் கொடுத்தனால அது சின்னதா இருக்கு. அதை நான் எடுத்து விட்டேன்னா உங்களுக்கு தான் டிஃபரன்ஸ் தெரியும். இமேஜ் வந்து ஃபுல்லா வந்துருச்சு, டெக்ஸ்ட்லாம் வந்துருச்சு. இந்த இமேஜ் வந்து ஃபுல்லா வந்தது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கொடுத்த கிளாஸ் நேம் கார்டு இமேஜ் டாப்னு கொடுத்தோம் இல்லையா. கார்டு இமேஜ் டாப் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுவோம்னா, டாப்ல அந்த இமேஜை எப்போதுமே ஃபுல் விட்த்துக்கு வச்சிருப்போம். பட் நமக்கு அப்படி ஒரு நீடு இருக்கான்னா, நீடு இல்லை. அதனால இந்த கிளாஸ் நேம் மட்டும் நான் வந்து பண்ணிக்கிறேன். கார்டு இமேஜ்னு ஒன்று கொடுக்குறேன். அதுக்குமே வந்து அதை ஃபுல் விட்த் அப்ளை பண்ணுது. பாத்தீங்கன்னா தெரியும், கார்டு இமேஜுக்கு பூட் ஸ்ட்ராப்பே ஃபுல் விட்த் அப்ளை பண்ணுது. எனக்கு அப்போ இந்த கிளாஸ் நேம் வேண்டாம். இந்த கிளாஸ் நேமுக்கு நான் வந்து ஓவர் ரைட் பண்ணணும். இதுல இன்னும் ஃபுல் விட்த் இருக்கா? ஓகே, லெட் அஸ் ஃபிக்ஸ் இட். அப்போ கார்டு இமேஜ்னே இருக்கட்டும், கார்டு இமேஜ் டாப்னே இருக்கட்டும். நம்ம வந்து அதை ஓவர் ரைட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான மாதிரி. அண்ட் தென் நம்மளோட ரெக்யர்மெண்ட்லயே வந்து ஃபுல் விட்த்துக்கு தான் வச்சிருக்காங்க. ஃபுல் விட்த்துக்கு இருக்கிற மாதிரி தான் வச்சிருக்காங்க இந்த கார்டை. அதனால மோஸ்ட்லி கார்டு இப்படி இருக்காது. ஓகே, 99% இந்த மாதிரி ஃபுல் விட்த்துக்கும் கார்டு இருக்காது. கார்டுனா இப்படிதான் இருக்கும், ஸ்பிளிட் பண்ணி தான் இருக்கும். பட் இந்த சினாரியோல ஃபுல் விட்த்துக்குமே இந்த கார்டு தேவைப்படுது அப்படிங்கறதுனால நான் என்ன பண்றேன், இந்த ஸ்டைல மட்டும் டெலீட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ரேர் கேஸ். ஓகேவா, வந்துச்சு. பட் எனக்கு இப்படி இருக்கிற ஸ்டைல எப்படி மாத்தணும்னா, இந்த மாதிரி மாத்தணும். எப்படிங்கறத பார்க்கலாம்.
ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு கிளாஸ் நேம் எழுதிக்கலாம். எப்படி கிளாஸ் நேம் எழுதலாம்? லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஒரு டிவ் வச்சுக்கிட்டோம். ஒரு டிவ் வச்சுட்டு அதுக்குள்ளதான் இந்த செக்ஷனையே போட்டோம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நமக்கு தேவையான கோடு, நமக்கு தேவையான அவுட்புட் வந்து பூட் ஸ்ட்ராப் கொடுத்தது போக எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு. ஓகே, பூட் ஸ்ட்ராப் வந்து இது மட்டும் தான் கொடுத்தான். அது போக எக்ஸ்ட்ராவா அதுக்கு மேலே நான் கொஞ்சம் எழுத வேண்டியது இருந்துச்சு. ஸோ அந்த ரெண்டுக்கும் சேர்த்து நான் ஒரு டிவ் போட்டுக்கிட்டேன். ஓகேவா? பட் இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு தேவையான மொத்த செக்ஷனையுமே இந்த கார்டுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டோம். அதனால நான் வந்து இங்கேயே என்னோட கஸ்டம் கிளாஸ் நேம் எழுதிப்பேன். இல்ல எனக்கு சிங்கிள் அப்ரோச் தான் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நோ ப்ராப்ளம். எக்ஸ்ட்ராவா ஒரு டிவ் எழுதிக்கலாம். இப்படி எழுதுனீங்கன்னு நினைச்சீங்கன்னா கூட தாராளமாக எக்ஸ்ட்ரா டியூ போடுறதுனால தப்பே இல்லை. சும்மா ஒரு 5 டியூ வரிசையா போட்டுறக்கூடாது. பட் நான் வந்து பூட் ஸ்ட்ராப்போட ஸ்டைல வந்து எந்த காரணத்தை கொண்டும் தேவையில்லாம ரீப்ளேஸ் பண்ணிடக்கூடாது, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நேம் போட்டுக்கோங்க. போட்டு இதுக்கு வந்து கார்டு என்ன கொடுப்போம்? கார்டு 2 ஒன் வந்து என்னன்னா the statistics. So 2 நான் டெஸ்டிங் மொழியில். ஸோ கஸ்டம் கார்டு 2 அப்படின்னு கொடுப்போம். அது பண்ண போறது இல்லை, இங்கே தான் எழுத போறேன். கார்டு 2 தேவையான ஸ்டைல்ஸ் எல்லாம் எழுதணும். ஸ்டைல் கைடோட ஸ்டைல்ஸ் தான் வந்து டாப்ல இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் ஸ்டைல் கைடையே நம்ம ஓவர் ரைட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்டைல் கைடுங்கிறது நம்மளே நமக்காக கிரியேட் பண்ணிக்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி வச்சுக்கலாம். கார்டு என்னெல்லாம் இருக்கு? எம்ஜி நான் இதை வந்து நான் பாடிக்குள்ளேயே போட்டுக்கிறேன். ஏன்னா நமக்கு எல்லாமே வந்து பாடிக்குள்ளதான் இருக்கு. ஸோ இதையும் கட் பண்ணி நீங்க முடியுது. ஸோ என்னோட மொத்தமே வந்து கார்டு பாடிக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ வேணா நீங்க இப்படி எழுதலாம். டாட் பாடிக்குள்ள இருக்கிற இமேஜ்னு எழுதிக்கலாம். டைட்டில் சப் டைட்டில் இருக்கு. ஸோ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு செலக்டா ரெடி ஆயிரும். ஸ்டீம்ல சேவ் பண்ணிட்டேன். இப்போ என்னோட ஸ்டைல் கீழே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்கு. எனக்கு இப்படி வேணாம், எனக்கு எப்படி மாற்றணும், இந்த மாதிரி மாற்றணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இமேஜுக்கு 100% இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் இங்கே மாத்தினேன், பட் இங்க மாத்த இதுக்கு வந்து ஆட்டோ கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டா இருக்கிற வித் வந்து வந்துடும். அண்ட் இதுவே வந்து ரொம்ப பெருசா தான் இருக்கு. ஸோ நம்ம மேக்ஸ் வித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 பிக்சல் கொடுக்குறேன். சைஸ் நான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இவங்க வந்து 120 பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. டேரக்டா 120 பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போதுமே அது 120 பிக்சல் தான் இருக்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி எழுதிட்டு நம்ம இந்த ரெண்டுமே கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ எப்போதுமே வந்து அது 120 பிக்சல் தான் ஃபிக்ஸ்டு வித்தே கொடுத்துட்டாங்க. அண்ட் எனக்கு வந்து ரவுண்டா வேணும். ஸோ அதுக்கு பார்டர் ரேடியஸ் 50% கொடுத்தீங்கன்னா 4 பக்கமும் ரவுண்ட் ஆட் ஆயிடும். ஸோ இது வந்து என்னன்னா டாப்ல 50% ரவுண்டு வேணும், ரைட்ல 4 பக்கமும் எனக்கு ரவுண்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதே எனக்கு கொஞ்சம் வேற மாதிரி வேணும் அப்படின்னா இப்படி கூட வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது டிசைன் வேணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஈவன் 4 வேல்யூஸா கூட வைக்கலாம். ஒரு சைடும் ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்க ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா you can try it. நமக்கு கொடுக்கப்பட்ட டிசைன் வந்து என்ன அப்படின்னா 4 பக்கமும் ஒரே மாதிரி தான் கர்வ் இருக்கணும். அதனால அந்த சர்க்கிள் ஷேப் கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப் வேணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த இமேஜ் வந்து ஸ்கொயரா தான் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கொயரா இருந்தா மட்டும்தான் சர்க்கிள் ஷேப் வரும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட போர்ட்ரேட் போட்டோ என்னது ஹைட் ஜாஸ்தியா இருக்கும், விட்த் கம்மியா இருக்கும். அதுல போயிட்டு பார்டர் ரேடியஸ் 50% கொடுப்பாங்க. அப்படிலாம் கொடுத்தா சர்க்கிள் வராது. சர்க்கிளா வேணும் அப்படின்னா இட் ஷுட் பி a ஸ்கொயர் இமேஜ் தான். கிளைண்ட் கிட்ட நீங்க சொல்லிடலாம் ஸ்கொயர் கொடுங்க சார், அப்பதான் எங்களால சர்க்கிள் தான் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க சொல்லிடலாம். அண்ட் எல்லாமே வந்து சென்டர் லைன் ஆகி தான் இருக்கு. சென்டர் லைன் ஆகிறதுக்குன்னு காமனாவே ஒரு கிளாஸ் லைன் இருக்கு. அதை நான் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் சென்டர்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம். பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கு. எல்லா டெக்ஸ்டும் ஆட்டோமேட்டிக்கா சென்டர் ஆயிடுச்சு, இமேஜும் சென்டர் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து டைட்டிலுக்கு என்ன சைஸ் இருக்கு அப்படியே காப்பி பண்ணி என்னோட டைட்டில் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்தது கீழே இருக்கிறது அந்த டைட்டில் காப்பி பண்ணி சப்டைட்டில் கொடுக்குறேன். காமன் டெக்ஸ்ட் பேராகிராஃப் டேக் என்ன கொடுப்பாங்க 80% கொடுக்குறாங்க. பட் நம்ம 100% வச்சுக்கலாம். வேணா நீங்க 80% கொடுக்கலாம். வேற எதுவுமே ஸ்டைல்னு அவங்க எழுதவே இல்லை. ஆன் ஸ்டைல் மட்டும் இட்டாலிக் கொடுத்துருக்காங்க. இட்டாலிக் மார்ஜின் ஆட்டோ என்னன்னா இதுக்கு ஒரு பிட் கொடுத்துருக்காங்களே பிட் 80%. ஸோ அது ரெண்டு சைடும் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். ஸோ ரிமைனிங் 20% ரெண்டு பக்கமும் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகணுங்கிறதுக்காக அவங்க வந்துட்டு மார்ஜின் லெஃப்ட் ஆட்டோ, மார்ஜின் ரைட் சைடு ஆட்டோ, பாட்டம்ல 15 பிக்சல் இருக்கணும் அப்படின்னு எழுதிருக்காங்க. மார்ஜின் 4 வேல்யூஸ் கொடுத்தா ஃபர்ஸ்ட் டாப்ல எனக்கு எதுவும் மார்ஜின் வேண்டாம். ரைட் சைட்ல ஆட்டோனா அது நீயா எடுத்துக்கோ. ரிமைனிங் ஏரியாவை விட்டு கொடுத்தது போக ரிமைனிங் ஏரியாவை ரைட் சைட்ல விட்டுரு. அதுக்கப்புறம் பாட்டம் 15 பிக்சல் வேணும். அண்ட் லெஃப்ட் சைட்லயும் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கோ. ஸோ இருக்கிற விட்டு போக ரிமைனிங் ஏரியாவை லெஃப்ட்லயும் ரைட்லயும் ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். இதை வச்சுட்டு இப்போ நம்ம பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு டீசெண்டா கிடைச்சிச்சு. பட் இங்க வந்து தேவையில்லாம ஒரு பார்டர் இருக்கு. ஏன்னா கார்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு பூட் ஸ்ட்ராப்பே ஒரு பார்டர் அப்ளை பண்ணி விட்டுரும். பட் நம்ம ரெக்யர்மெண்ட்ல பார்டரே இல்லை. ஸோ என்ன பண்ண போறேன், பார்டரை ரிமூவ் பண்ண போறேன். ஸோ கார்டுன்னு நீங்க போட்டீங்கனாலே அதுக்கு ஒரு பார்டர் வந்து அதுவே அப்ளை பண்ணும். பார்டர் 1 பிக்சல், பார்டர் ரேடியஸ் எல்லாம் என்ன பண்ணணும், பார்டர் நன், பார்டர் ரேடியஸ் இப்போதைக்கு எதுக்கு தேவையில்லை. பார்டர் ரேடியஸ் 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் வந்துடும். இதுல மிஸ்ஸிங் எலமெண்ட்னா ஒண்ணுதான் இருக்கு. இதுனா சிம்பிள், முன்னால ஒரு சிம்பிள் இருக்கு. அது எப்படி ஆட் பண்றது நம்ம பார்க்கலாம். எப்படி அச்சீவ் பண்ணிக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இவங்க வந்து ஏதோ பாக்ஸ் ஐகான் சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல அந்த சிம்பிள் இருக்கு லைட்டா, அதுக்கு கலர் எல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க. பட் நம்ம யூஸ் பண்றது ஐகோ ஃபாண்ட். ஐகோ ஃபாண்ட்ல
இந்த மாதிரி அந்த டெஸ்டிமோனியல் சிம்பிள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். என்ன நேம் சொல்லுவாங்க? இருக்கு. ஸோ இந்த சிம்பிள் தான் நமக்கு வேணும். கம்மி பண்ணிக்கிறேன். எங்க வரணும்? என்னோட பேராகிராஃப் முன்னால வரணும். பேஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த கோட்டுக்கு பேராகிராஃப்ல இருக்கிற ஐ ஆர் ஆர்டர் டெக்ஸ்ட்ல இருக்கிற ஐ ஆர்டர் டெக்ஸ்ட்ல இருக்கிற ஐக்கு நான் வந்து ஒரு கலர் கொடுக்கணும். என்ன கலர் கொடுக்கணும்? இங்க இருந்து நம்ம எடுத்துக்கணும். ஃபாண்ட் சைஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம வந்து நமக்கு அந்த சிம்பிள் கிடைத்துவிடும். அவ்வளவுதான். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு 2 காம்பவுண்ட் ரெடி பண்ணியிருக்கோம். ப்ராக்ரஸ் பாரும் ஆர்ட் டைப்பும். பட் நம்ம எய்ம் வந்து அமௌண்ட்டும் சேர்த்து முடிக்கிறதா வச்சிருந்தோம். ஓகே, நமக்கு வந்து இந்த ஹோம் பேஜுக்கு தேவையான எல்லா காம்பவுண்டும் இருக்கு. நாளைக்கு நம்ம கிளாஸ்ல அபவுட் பேஜ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ஐ நீட் டு ஃபாஸ்ட் இன்க்ரீஸ் மை ஃபாஸ்ட். 2 நாள் தான் இருக்கு, அதிகபட்சம் ஃப்ரைடே. 3 நாளுக்குள்ள நம்ம இன்னும் காம்பவுண்ட்லாம் ரெடி பண்ணணும். டைம் லைன் காம்பவுண்ட் ரெடி பண்ணணும். கார்டு ரெடி பண்ணணும். 2 இந்த கார்டு ரெடி பண்ணணும். 3 காம்பவுண்ட் இதுக்கப்புறம் நம்ம டைம்லைன் மட்டும் தான் நியூ கான்செப்டா இருக்கும். இந்த இது மட்டும் தான் கொஞ்சம் நியூ கான்செப்டா இருக்கும். இந்த கார்டுங்கிறது வந்துட்டு ஆல்ரெடி நம்ம இங்க யூஸ் பண்ண அதே தான் இருக்கும். இப்ப நம்ம பண்ணலாம் அதே தான் இருக்கும். ஸ்டைல்ஸ் மட்டும் தான் மாத்துற மாதிரி இருக்கும். மற்றபடி அந்த கார்டு அந்த காம்பவுண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய நீட் இருக்காது. அப்புறம் போர்ட்ஃபோலியோவும் சேம் தான். இந்த காம்பவுண்ட் வந்து ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். ஓவர் பண்ணா அந்த டெக்ஸ்ட் வர்றதுக்கு அப்சல்யூட்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். மற்றபடி அந்த கார்டு எப்படி ஷேப் பண்ணி எடுத்து வருதுங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். கார்டுங்கிறது தான். அண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து இப்போ நம்ம லாஸ்ட் ஆப்ஷனா வச்சுக்கலாம். ஏன்னா உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு மோஸ்ட்லி போர்ட்ஃபோலியோ தேவைப்படாது. நம்ம சர்வீஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இந்த டைப்லேயே வந்து நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ யூஸ் பண்ணிப்போம். பட் வி கேன் திங்க் த்ரூ போர்ட்ஃபோலியோ தேவையா இல்லையான்ட்டு. கான்டாக்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், அதை நம்ம வந்து பண்ணியே ஆக வேண்டும். தட்ஸ் இட். ஸோ நாளைக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வேலையா அபவுட் முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்து மற்ற செக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம். அண்ட் நாளைக்கு கிளாஸ் கொஞ்சம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு 6:45க்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப ஃபாஸ்டா டைம் முடிஞ்சிட மாதிரி இருக்கு 1 ஹவர்ங்கிறது. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் அவர் கிளாஸ் பை 6:45 tomorrow. Subha will send invite for the same. Make yourself available at 6:45. நம்ம இதை கொஞ்சம் ஃபாஸ்டா முடியணும். ஒரு 1 hour 15 minutes, ஒரு 5 minutes பஃபர் வச்சோம்னாலும் அட்லீஸ்ட் காலையில ஒரு 1 hour 10 minutes கிடைக்கும். We can complete 1 page. இந்த அபவுட் பேஜையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அண்ட் தென் இன்னும் ஒரு 2 காம்பவுண்ட் நம்ம டெவலப் பண்ற மாதிரி. அண்ட் மேக் ஷுர் யூ ஆர் ஆல்சோ பிராக்டிசிங் தி சேம். இப்போ நான் பண்ற எல்லாத்தையும் அப்படியே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே நீங்க வந்து ஒர்க் பண்ணணும். அந்த ஸ்டேஜுக்கு நீங்க வரணும். அப்படின்னா தான் நீங்க வந்து கரெக்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் வந்து பெருசா எதுவுமே ரெஃபர் பண்ணல. இந்த கோடை தான் ரெஃபர் பண்றேன். எந்த வீடியோவே ரெஃபர் பண்ணல. அந்த மாதிரி நீங்க ஒரு லைவ் வெப்சைட்ல இருந்து நீங்க ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து நான் பண்ணிப்பேன். அந்த பொசிஷன்ல நீங்க இருந்தா மட்டும்தான் இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியும். கிளியரா மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அவரோட கோடை பார்த்து நான் பண்ண எனக்கு அவுட் வந்துருச்சு அப்படின்னா இட் ஒன்ட் ஒர்க். ஏன்னா கம்பெனில வேற ஒரு ரெக்யர்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ ஓனா டெவலப் பண்ணணும். அதை எப்போதும் மைண்ட்ல வச்சுட்டே இருங்க. இல்லைன்னா ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்கு, நம்ம இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க.
அண்ட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன் நான் சொன்னேன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆக்சுவல் லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணிருக்க வேண்டியது ரன்னிங் பிஹைண்ட் தி ஸ்கெடியூல். சாட்டர்டே நம்ம வந்து உங்களோட பர்சனல் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அடுத்த வீக்ல நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணா இது வந்து நீங்க ஓனா பண்ண முடிஞ்சிருக்கணும். கீப் தட் இன் மைண்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். A great day ahead.